அம்மா தாதிகளே வனந்தனிலே நம்ம பூவெடுப்போம், அம்மா பூவெடுப்போம். நீங்கள் எட்டாத மலர்களையும் ஏணி வைத்து அம்மா பூவெடுப்போம். பத்தாத சொல்றீங்களே பூசை முடிஞ்சு போச்சு. பாருங்கள் பார்க்கலாம். அடே தாதி ஆடி ஆசை உனக்கில்லையோடி யாருக்கு அப்பா யாருக்கு உனக்கா உனக்கா அரங்க துதிப்ப வந்து அரங்க துதிப்ப வந்து புருஷனா உனக்கு பிடிக்காத ஆசை பாசம் எதுவுமே கிடையாதா? அம்மா எனக்கு அந்த நல்லா பிடிக்காது. அம்மா இதுவே அம்மா எத்தி அம்மா இதுவே அம்மா எத்தி அம்மா என்ன பார்த்தாலும் அந்த வடக்கு மலையை நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா உனக்கு இதுவே பைத்தியம் முடிச்சு போயிருக்கு. எங்க அப்ப நான் நேரத்துல வந்தல, நான் சதி சீக்கிரம் போகலன்னா. அடே தாதி எப்படி ரொம்ப செய்யணும்? ஆடி மதிமாழங்க தேவ கூடி ஐயோ மதிமாழங்க தேவ கூடி பத்து பூர்வ பெற்றோர் தாதி மதி மழங்கால தேவர்கள்லாம் சரி மதி மழங்கும்படியாக பூசை செய்ய வேணுமா? அம்மா நீ என்ன பார்த்தாலும் அண்ணன் வரையே கணவனாக வேண்டும்னு நீ தான் பூசை செஞ்சு கிடக்குற. எனக்கு அந்த மாதிரி இல்ல. தூர மேல சோத்தப்பட்டா ஆயிரம் அக்கா எனக்கு என்னமா இருக்கு. எங்க அப்பா என்ன அண்ணன் தம்பியை பார்த்தான்னு வச்சுக்க, சீக்கிரம் வரலாம். நம்ம அருகால கைத்த வச்சு நறுக்கி விடணும். நான் போறேன், நீ அண்ணன் வரையே வேண்டிட்டு நீ போனாலும் வா.
அந்த மாட்டெல்லாம் ஓட்டிட்டு வந்துட்ட. நீ ஆட்டை ஓடிட்டு என்ன கோமராய்க்கு களையத்துல கஞ்சி இருக்கு உரியல அதை எடுத்துட்டு சீக்கிரமா வந்து சேர்றான். ஓட்டா சீக்கிரமா. இப்ப நீ என்ன பண்ணியா? என்ன எப்ப ஆட்டு மாட்ட ஓட்டு வந்துட்டுல ஆமா அந்த கோப்பனாய் இருக்குல்ல. ஆமா நம்ம கோப்பனாய் இருக்கு களையத்துல கஞ்சி இருந்ததுல அந்த நாய்க்கு எடுத்துட்டு வந்தியா? கோம்ப நாய்க்கு கஞ்சி எடுத்துட்டு வந்தியா? எடுத்து வந்தியான்னு கேக்குறேன். ஆமா சொன்னியா? இப்படி அப்படி நினைச்ச நேரம் நேய பிடிச்சி அடிச்சு விடுவேன். நான் கூப்பிட்டா வராது. நீ கூப்பிடுல, நீ கூப்பிடு. பாபா ரோஜா 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 நக்கி குடி, நக்கி குடி, நல்லா கவி குடி, நக்கி குடி, நல்லா கவி குடிக்கணும். குடிக்கல நாளை கஞ்சி ஊத்த மாட்டோம். கிடக்குற கைதா காய்தா காய்தா கோவார கைதா. ஏய் போ எங்க அக்குனூர்ல குசு. ஆமா இடம் லப்பு லப்பு லப்புங்குது. அதிகமா இருக்கு இந்த அக்குனூர்ல. ஓய் ஆமா லப்பு லப்புன்னு சூழா இந்த அப்பு அப்புதுப்பா. ஆமாப்பா பாப்பா. நீ என்ன ஜாதி ஜாதிகரியா? சுத்தமான கலப்பு கலப்பு எதுவுமே கிடையாது. ஒரிஜினல் கோனார். நீ நான் ஒரிஜினல் எடையர். எடையர் ஆமா ரெண்டும் ஒண்ணுதான்டா. இங்க வாங்க. என்ன கோழி கம்பளி ஆடு மாடெல்லாம் ஓடிட்டு எங்க போறீங்க? என்ன விவரம்? என்ன விவரம்னு கேக்குற? ஆமா ஏன்னா எட்டோட என்ன நாங்களும் பெரிய பணக்கார கோனாரு. கோனார்லயே பணக்கார கோனார். பணக்கார கோனாரு. ஆமா என் ஊரு ராமநாதபுரம். சரி என்ன ராமநாதபுரத்துல எங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? என் ஊர்ல நல்ல மழை பெய்யல, ஆன மழை பெய்யல. நான் பெரிய பணக்கார கோணராஜா. ஆட்டுல 100 மாட்டுல 100 இத்தனை இருக்கு. இப்படி வச்சுக்கிட்டு ஏன்னா குடிக்க தண்ணி இல்ல, மேய மேய்ச்ச இல்ல, இப்படி
இப்படி வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கட்டி ஜெயிக்கிறது அப்படின்னு தெவச்சாப்புல குந்திருந்தேன். சரி. ஒரு நாட்ட ஒரு பெரியவர் வந்தாரு. கோணார ஒரு நாள் நீ மனம் சஞ்சலிக்க மாட்டேன், நீ சஞ்சலமா இருக்க வேண்டிய காரணம் என்ன கஷ்டம் கேட்டார். ஏங்க எனக்கு ஆட்டுல 100 இருக்கு, மாட்டுல 100 இருக்கு, எடுக்காத சாமி எல்லாம் எடுத்து பாக்குறோம், வேண்டாத சாமி எல்லாம் வேண்டி பாக்குறோம், நோட்டா எடுக்காத சாமியெல்லாம் ஒரு சுத்தி எடுத்து மெரவனை விட்டு பாக்குறோம், நோட்டாத சாமி எல்லாம் வேண்டாத சாமி எல்லாம் வேண்டி பார்த்தோம். ஆனா மழை பெய்யல, குடிக்க தண்ணி இல்ல, மேய்ச்ச இல்ல, இப்படி வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கட்டி ஜெயிக்கிறது அப்படின்னு தெவச்சாப்புல குந்திருந்தேன். சரி. அவர் என்ன சொன்னார் பெரியவரு? கோணார ஒரு நாளைக்கு நீ மனம் சஞ்சலிக்க மாட்டேன், இன்னைக்கு சஞ்சலமா நீ இருக்க வேணாம், என்ன பண்றது தெரியுமா? ஆட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு கிட்ட ஓடிக்க வடக்க எப்படியாவது இருக்கு, அங்க ஓட்டி போ, குடிக்க தண்ணியும் இருக்கு, மேய்ச்சலும் இருக்கு, ஓட்டி போ. எப்ப நம்ம நாட்டுல நல்ல மழை பெய்யுதோ நம்ம நாட்டுக்கு வா அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிட்டார். சரி. எப்போதுமே யாரு பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி பெரியவங்க சொன்ன வார்த்தையை தட்டக்கூடாது. அந்த பெரியவங்க சொன்னபடியே ஆட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு கிட்ட ஓடிக்கு வடக்க போய் அங்க இருந்த 5-6 மாசம் ஆகி போச்சு. நான் கண்ணாலம் பண்ணி போட்டேன். கல்யாணம் செய்து தப்பே உன் வீட்டுல 2 குழந்தை போட்டுது, உனக்கு 2 புள்ள போடுறது, எனக்கு என் பொண்டாட்டிக்கு 5 வயசானா 5 வயசானா பாடசாலை சேர்ப்பீங்க. அப்புறம் பாடசாலை சேர்ப்பீங்க. என் அப்பா என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாரு உங்க அப்பா? நீ படிச்சு பாயா போறத ஆடு மேய்ச்சி ஆளா விடாதுன்னு என் அப்பா இந்த பிச்சை தான் கொடுத்தான். நல்லது, நல்லா இருக்கு. பள்ளிக்கூடம் போனதில்லை. நாக்கு திரும்பினா பள்ளி திரும்பாது, பள்ளி திரும்பினா நாக்கு திரும்பாது. சரி, எனக்கு மிடக்கா பேசுறான். போச்சுக்காய்க்கிறா தம்பியோல. கல்யாணம் செய்து என்ன பண்ண? 5-6 புள்ள ஊட்டி ஆயிடுச்சு. தம்பி எடுத்து வந்த அரிசி பருப்பு அத்தனையா ஆகி போச்சு. சரிதான், நீ ஆட்டு மாட்டை பாத்துக்கிட்டு இரு, நான் போய் புள்ள முன்னாடி பாத்துட்டு அரிசி பருப்பு எடுத்துக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு நான் போன பாரு. நான் கூட்ட போய் அரிசி பருப்பு எடுத்துக்கிட்டு அங்க இருந்து திரும்பி வந்தேன் பாரு. என் தம்பிக்கு ராமரே என் தம்பிக்கு கை கண்டத்துல கை இல்ல, காலு கண்டத்துல கால் இல்ல, உடம்பு கண்டத்துல உடம்பு இல்ல. அந்த பெருமளம் ஒத்தையா இருக்கு பாரு, அது ஓட்டைக்கு வேட்டைக்கு போற பாதைன்னு சொல்லுடா. பள்ளிக்கூடம் போறேன், மேட்டைக்கு போற பிறகு என் தம்பிய போட்டு சரி. அப்பதான் பார்த்தேன் பக்க பழமா இம்மா உருப்படி மேய்க்க பக்க பழமா ஒருத்தங்க இருந்தானே இவனும் போயிட்டானே, இப்படி வச்சு நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படி மீண்டும் தேவச்சாவில குந்திருந்தேன். சரி, ஒரு பெரியவர் வந்தாரு. கோணார யாப்பான்மா சஞ்சலானாரு. எனக்கு ஆட்டுல 100 மாட்டுல 100 ஒரு பக்கப்படம் ஒரு தம்பிக்காரன் இருந்தான். அவனும் மூச்சானைக்கு போயிட்டான். நான் இப்படி வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? செய்தானோ அறிஞ்சு செய்தானோ அறியாம செய்தானோ உப்பிரிக்கப்பட்டானோ மல்லாக்கப்பட்டானோ எந்த பக்கம் கால் நின்னானோ தெரியாது. என் தம்பி எழுதிக்கிட்டான். 6 வெள்ள நெல்லு 6 கிடா உனக்கு காவு கொடுக்குறேன், என் தம்பி எழுந்திருக்கணும் அப்படி வேணும் பாரு. என் தம்பி லட்சுமி எழுதிக்கிட்டான். அப்பதான் எவன் சொத்தி இருந்தாலும் செவன் சொத்தி இருக்க கூடாது. இந்த செவன் சொத்தை பிடிக்க பெருமளா முத்தியா கோயிலுக்கு இப்ப நான் நேரடியா போறேன். அங்கெல்லாம் ஆடு மாடு ஓட்டுனது அந்த காலம். இப்பெல்லாம் ரோட்ல ஆடு மாடு ஓட்ட முடியல, பைக்கு தொல்லை அதிகமா இருக்கு. அதனால அந்த பெருவிளையா நீங்க கும்பிடுறது முத்தையால கும்பிடுறது உறுதியா இருந்தால் அந்த சாமி இங்கே வரும். இங்கே எதுபதியமா கும்பிட்டுருங்க. அப்படியா? அங்க போய் ராமரே வீரனூர்ல என் ஊரு, வீரமல்லூர் என் ஊரு. அங்க இருந்து வண்டி எடுத்து வந்தேன். அங்கூர்ல போலீஸ்காரர் இப்படி கையா காட்டினாரு. வண்டி நிறுத்துறாங்க. சரி நிறுத்துறேன். யாங்க நிறுத்துறீங்க? ஏய் பேசி வச்சிருக்கியா? ஆட்சி புக் இருக்கா? கூட்டம் இருக்குங்க. எலிமிட்டர் எங்க? என்ன மீட்டர்? எலிமிட்டர் நாளைக்கு மூட இல்லைங்க. இல்ல அப்ப காசு எடு.
சரி ஒண்ணும் தப்பு இல்ல. அங்கெல்லாம் போகல சாமி இன்னைக்கு இந்த இடத்துல நேரடியா வருதான் கும்பிட்டுருமே. அங்க போக தேவையில்ல, நம்ம யுவத்தின வச்சு கும்பிட்டாலும் சரிதான். நம்ம பிரார்த்தனை முடிச்சிரும். அதனால யுவத்தின சாமியை நினைச்சு பரம்புல முத்தியார நினைச்சு கும்பிடுங்க. எல்லாமே கும்பிட்டுருங்க. இப்படிதான் கும்பிட கூடாது. தலைப்பையில ஆட்டு மரியாதை கோழி கம்பெனில எடுத்து ஓரமா வச்சுட்டு இருந்து கும்பிடுங்க. அவர் சொன்ன மாதிரியா ஓடுறா பத்து வருஷமா ஒரு பையன் என்ன சாமி வந்துருக்குண்ணா. சாமி வந்துச்சா? அப்படின்னா போய் சாமி கும்பிடுறேன். இதான ஆவறதுக்கு நான் கீழே கிடந்தேன். ஆமா, நீ என்ன வேண்டினியோ என்ன நோண்டினியோ எனக்கு தெரியுமா? அப்படி அப்பா பெருமள முத்தியாரு நம்ம பிரார்த்தனைய கொண்டு ஏத்துக்கிறது. நல்ல வீட்டு நல்ல வீட்டு கும்பிடுனா. அப்பா பெருமள முத்தியாரு என் தம்பி தெரிஞ்சு செய்தானோ தெரியாம செய்தானோ அவன் ஆடு மாடு மேய்ச்ச அசையில எந்த பக்கம் கால் நின்றாலும் தெரியலையா? என்ன இப்படி 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 அது பெருமள முத்தி அப்படி ஆடுது. 10 மணி நேரம் இப்படி இப்படி ஆடுது. பகல்ல 12 மணிக்கு நேரத்துக்கு மேல கவர்மெண்ட் கடை திறந்தாலே இவனுக்கு எல்லாம் பேச்சு பண்ணுவான். அப்ப நான் எப்படி இருப்பேன்? மாட்ட போறோம். முத்தியாரு என் தம்பி தெரிஞ்சு செய்தானோ தெரியாம செய்தானோ போயிட்டுனா உப்பிரிக்கப்பட்டானோ மல்லகப்பட்டானோ போயிட்டா தெரியாதானே செய்வீங்க. உள்ள போனா தெரியாமட்டானோ எந்த பக்கம் நின்னா தெரியல. கண்டு மூட்டுக்காயா. ஆமா அண்ணா வாண்ணா போவோம். அண்ணா வாண்ணா. அப்புறம் பிரார்த்தனை கும்பிட்டா ஆடு மாடுலாம் போய் மேய்க்கணும். வா போவா. சரி போவோம். நான் இங்க இருந்து போனேன். ஆமா என்ன பழங்குனூர் நாடகம் ஆட போனேன். இந்த சாமி மாறி ஆகி எனக்கு வரம் கொடுத்தது. என் முன்னாடி கொலைப்பாடி என்ன பண்ணுவா? நீ நல்ல வரம் வாங்கிட்டு வந்துட்டோம்பா. உன் முன்னாடி தொழாரம் என்ன பண்ணுவா? ஏன்டா 3 பையில அவனுக்கு சோத்த திருட்டு சுமைக்காடா போன. நீ எந்த வரண்டா வாங்கின? நீ ஒண்ணும் பேச வேணாம் சாமி. கும்பிடுறா 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 கும்பிடுறா. நீ ஏன்டா மூத்திரம் வரத பாக்குற? பெருமள முத்தியாரா கும்பிடு. அண்ணாய் என்ன நாக்கு நீட்டுதுடா. ஓடி நீட்டுதுடா. பெருமள முத்தியாருக்கு நாக்கு தான் நீட்டா வரும். என்ன அப்படியானா இருக்கு? கும்பிடுறா. பெருமள முத்தியாரா பார்க்கவே இல்லைண்ணா. சரி கும்பிடு. பெருமள முத்தியாரா நான் தெரிஞ்சு செய்தேனா தெரியாம செய்தேனா, அறிஞ்சு செய்தேனா அறியாம செய்தேனா, தெற்குமா நீட்டனா வடக்கமா நீட்டணும். எவ்வளவு குத்தம் பண்ணிருந்தாலும் சரிதான், எவ்வளவு தவறு செய்தாலும் சரிதான், நீ கொண்டு பொறுத்துக்கிட்டு இந்த அடிய வேணாம் காத்து வச்சுக்காயா. கொண்டு வா. போலாமா? என்ன தாய்தா? ஆமா ஒரு என்ன பண்ணிச்சு சாமி? சாமி என்ன அடிச்சுது? சும்மாவா சொன்ன? அந்த காலத்துல 5 வயசு வரைக்கும் அண்ணன் இல்லடா. 10 வயசு ஆனா பங்காளி. 10 வயசு மட்டும் பங்காளி, அதுக்கு மேல எதிராளி பகையாளி. மாதிரி பகையாளியா இருந்துட்டோடா. இல்ல நான் போய் அடி வாங்கிட்டு போனா என் வீட்டுல அள்ளி விட்டு நீ சிரிப்ப. ஆமா நீனு வாங்கின விட்டேன். இம்மா ஊர் நாடா ஆட போயிருக்கோம். சாமி அடிச்சு பாத்துருக்கேன். அடிச்சு பார்க்கவே இல்ல. இந்த சாமி அடிச்சு பாடுறா பாடுறா நல்லா பாடுறா நல்லா பாடுறா. அண்ணாய் ஓய் என்னடா 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 சூடு சூடு என்ன என்ன அண்ணாய் ரெண்டு மாடு நாய் மாடுனா நல்லா பாரு நாய். ஏய் தம்பி மாடு கேப்பட்டறதான். மாடு கேமாறதான். அப்பா ஏய் ஏய் மாடு கேமாந்தாலும் தம்பி மணி நியாயமா இருக்கு. இத பாக்குறேன். ஏய் இது வரட்டு கிடையாது. வரட்டு கிடையாதா? ஆமா எல்லாம் கிடையாது. வரட்டு கிடையாது. இந்த மாட்டுல பாலை கறக்கலாம். ஆமா இன்னொரு வேலை டீ வைக்க சொல்லலாம். அவை கலட்ட போட்டு நீ கற காலை கட்டுற. இல்ல நீ கற. இங்க வாடா.
நீ கரண்ணா என்னைக்கு நான் கறந்து இருக்கிறேன் ஏய் ஏடா தம்பி நீ கரடா நான் கலகறேன் நீ கரண்ணா வாத்த கட்டி வக்கால நீ விரும்புறான் ஏய் இங்க பாரு நான் முன்ன பண்ண உள்ள தின்னுட்டா ஏய் அது கலக்க ஒண்ணுமே காணும் பங்காளிக்கு பதில் வேஷம் அங்க கட்டறானா சாவுடும் நம்ம நாளத்தையும் வரவிடும் ஏன்னா நான் மாட்டேன் அப்படி கவுத்து அப்படி தூக்கி போட்டு அப்படி லாவக்கமா அப்படி கட்டலான்னு வேற ஒண்ணும் இல்லைண்ணா சரி என்ன ஒழிக்கணும் தான் நீ கவு ஜாகர் பண்ண ஒழிச்சா நான் வீரனுள்ள குடி இருக்க முடியுமா ஓட முடியா ஒரு மாட்டுக்கு எத்தனை காம்புடா இருக்கும் 4 காம்பு சுகூரா இருக்கணும் 4 காம்பு சுகூரா இருக்கணும் சூடா இருக்கும் இங்கிலீஷ் படிக்கிறானு இந்த மாட்டுக்கு 2 காம்பு தான் இருக்கு சூட்டி போயிருக்கும்டா ஏன்னா நீ வர இது இந்த ஆத்தம் பாரு ஓட உடப்பு இந்த மாட்டை கட்டுற வேலையே கிடையாது இந்த மாட்டு தருவ மாடு கருதுல இது அவுத்து விட்டு வர்றது கோயிலுக்கு மேயும் ராத்திரியில வந்து ஆத்தம் பாரு படுத்துக்கும் படுத்துட்டு என்ன பண்ணும் ராத்திரியில சும்மா இருக்குமா இந்த சியா என்ன பண்ணும் 2 காம்ப சூழி போட்டுது 4 காம்பு பால் 2 காம்புல வரும் நீ கறக்குற நான் போய் டீ போட்டு வச்சுருவேன் ஏ மத்தாகரப்பா அப்பா கறக்க Hey!